இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள, இப்ப இருக்கிற நிலைமையில நான் இந்துகிட்ட என்ன சொன்னாலும் அவ கண்டிப்பா கேட்க மாட்டா. என் மேலதான் சந்தேகப்படுவா. சரி, அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கார். எப்படியாவது அவரை காப்பாற்றணும்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம இந்து பைக் நல்லா ஓட்டுவா. இப்ப மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம கட்சி சார்பா நடத்துற அந்த பைக் ரேஸ்ல அவ கலந்துக்கிட்டான்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா. அப்படி அவ ஜெயிச்சிட்டா அந்த பணத்தை வச்சு அவங்க அப்பாவை காப்பாத்திடலாம்ல. டேய், இது சூப்பர் ஐடியாடா. சரி, ஓகே, சிஸ்டர் போய் சொல்லிடுதா. டேய், நான் சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. அவகிட்ட நீயா சொல்ற மாதிரி போய் சொல்லு. என்ன நம்மள கொத்து விடுறான்? அது எப்படி மாப்பிள்ள? ஐடியா ஃபுல்லா நீ கொடுத்துட்டு நான் பணமா போய் சொன்னா நீ கொடுத்ததும் தெரியாம போயிருல. டேய், அது முக்கியம் இல்ல மாப்பிள்ள. எப்படியாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுண்டா, அதான் முக்கியம். பார்த்துட்டே இருக்காம போய் அவள்கிட்ட கொடு. நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். போறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறாரு உங்க அண்ணன். போடாங்க. சிஸ்டர், அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்லண்ணே. சிஸ்டர், நம்ம ஏரியா கட்சியில இருந்து வர மகளிர் தினத்துக்கு வந்து ஒரு பைக் ரேஸ் நடத்த போறாங்க. நீங்க தான் நல்லா பைக் ஓட்டுவீங்களே, நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா? இல்லண்ணே, அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போ பைக் ஓட்டுற நிலைமையில இல்ல. இல்ல சிஸ்டர், நான் ஒன்றும் அதுக்காக ஒன்றும் சொல்லல. நீங்க ரேஸ்ல கலந்துக்கிட்டீங்கன்னா முதல்ல கண்டிப்பா வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 2 லட்ச ரூபா தராங்க சிஸ்டர். இந்த பாருங்க. சிஸ்டர், உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு இது கடவுளா கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க. தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. ஆனா கிட்ட ஓட்டுறதுக்கு வண்டி இல்லையே. ஆமல அண்ணே, உங்களால எனக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? என்ன சிஸ்டர் எப்படி கேட்டுப்பீங்க? நம்ம செட் பண்ண வாங்க, சூப்பர் வண்டி ரெடி பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நம்ம கூட எதுக்கு சிஸ்டர் தேங்க்ஸ்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சிஸ்டர், பைக் ரேஸ்ல உங்க பேர் கொடுத்துடலாம்ல? ஓகே தானே.